சூரிய பகவானை ஆட்ட நாயகனாக கொண்ட நம்மளுடைய சிம்மராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப அமோகமான நாட்கள் அமைந்திருக்கு. இந்த சிம்ம ராசியில் மகம், பூரம், உத்திரம், ஒன்றாம் பாதெல்லாம் இந்த சிம்மராசியில் அடங்கும். நவ கிரகங்கள்லேயே ரொம்ப ஒரு பிரசித்தி பெற்ற கிரகம் அப்படின்னா சூரியன் தான். அந்த சூரியன் கும்பராசியில் பிரவேசிக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த மாசி மாதம். இந்த மாதத்தில் நீங்கள் என்னென்ன மாற்றங்களை சந்திக்க போகிறீங்க, குறிப்பாக இந்த வருகின்ற 7 நாட்களும் உங்களுக்கு எப்படி அமைந்திருக்கு, என்னென்ன மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் சிம்மராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது சிம்மராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. சிம்ம ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஜோதிட ரீதியாக உங்களுக்கு சந்தேகம் இருக்குது, உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா கூட டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் அவர் நல்ல விளக்கமாக தெளிவாக சொல்வார். நம்மளுடைய சிம்மராசி என்பர்களை பொறுத்தவரையிலும் வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப அருமையான நாட்களாக அமைந்திருக்கு. ஏன்னா புதிய ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்க போகிறீங்க. விருந்தினர் வீட்டுக்கு விசேஷங்கள்லாம் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும். அதனால் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள், ஏன்னா கேது ராசியில் இருக்கிறார், கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதம் அப்பப்போ வந்துக்கிட்டே இருந்தோம். ஆனால் இந்த காலகட்டம் வருகின்ற வாரத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு. வெளி வட்டாரத்தில் கூட நல்ல ஒரு மதிப்பு, மரியாதை இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய நாட்கள் அமைந்திருக்கு. அரசாங்க விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். ஒரு சிலர்லாம் அரசாங்க வேலைக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருப்பீங்க, அவங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். ஒரு சிலருக்கு அரசாங்கம் மூலிமா லோன் பெற்றிருப்பீங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அரசாங்க ஆர்டருக்காக, லீஸுக்காக, இந்த மாதிரி ஏதாவது ஒரு சில விஷயங்களுக்காக காத்துட்ருக்கீங்களே, அவங்களுக்குலாம் நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். திருமண வயதில் இருக்கக்கூடிய நம்மளுடைய சிம்மராசி என்பர்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. ஏற்கனவே திருமணமானவங்களுக்கு வளைகாப்பு போன்ற சுபகாரியங்கள் அந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். உறவினர்கள் வீட்டுக்கு வருகை இருக்கிறதுனால வீட்டுக்குள்ளேயும் நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும். உற்றார் உறவினர்கள் மத்தியில் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக, நல்ல ஒரு அந்தஸ்துள்ள நபராக இந்த சிம்மராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் வள வருவீங்க. அதே மாதிரி உறவுகளால் சின்ன சின்ன பிணக்குகள் ஏற்பட்டாலும் கூட கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த ஒற்றுமை அதிகமாகும். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம பேசுவீங்க. அது உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது சண்டை வந்துச்சுன்னா கூட எங்கள் அண்ணடா எங்கள் தம்பிடா அப்படிங்கிற மாதிரி போய் நிற்பீங்க. அந்த அளவுக்கு கிரக அமைப்புகள் நம்மளுடைய சிம்மராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்துக்குள்ளேயும் நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும். பிள்ளைங்க கிட்ட கொஞ்சம் பிடிவாதமாக கொஞ்சம் பிள்ளைங்க செயல்படுவாங்க. அது உங்களுக்கு ஒரு சில இடத்துல மன வருத்தத்தை ஏற்படுத்தினாலும் கூட அவங்களுடைய பிடிவாதத்தை அவங்க வழியிலே போய் சரி பண்ணுவீங்க. அது ஒரு அளவுக்கு சாதகமாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். பிள்ளைங்களுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் ஒரு சிலர் வாங்கி கொடுப்பீங்க. திருமண வயதில் இருக்கக்கூடிய நம்மளுடைய சிம்மராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு சம்பந்தம் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. முயற்சி பண்ணுங்கள் அப்படின்னே சொல்லலாம். இளைய சகோதரர்கள், உங்களுடைய உடன்பிறப்பிலே இளைய சகோதரர்கள் அல்லது சகோதரிகள் இருக்காங்க அப்படின்னா அவங்க மூலிமா மகிழ்ச்சி தர மாதிரி ஏதாவது ஒரு நல்ல விஷயம் இந்த காலகட்டத்தில் நடக்கும். அல்லது அவங்களுக்கே கூட நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. முக்கியமான முடிவுகளை இந்த காலகட்டத்தில் துணிந்து எடுப்பீங்க. இதை என்னால் செய்ய முடியும், இதை என்னால் சாதிக்க முடியும், இதை நான் கரெக்டாக செய்து முடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில வேலைகளில் நீங்கள் இந்த காலகட்டத்தில் இறங்குவீங்க. அது உங்களுக்கு சாதகமாக இருக்குது. நல்ல ஒரு ஆதாயமும் பெறக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். பழைய வண்டி வாகனத்தை மாற்றிட்டு கூட புதிய வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நம்மளுடைய சிம்மராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும். அதனால் வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான நாட்களாக நம்மளுடைய சிம்மராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு. எதிர்பாராமல் சின்ன சின்ன சலுகைகளும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். ஒரு சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கும், ஒரு சிலருக்கு விரும்பிய இடமாறுதல் கிடைக்கும், ஒரு சிலருக்கு புதிய முயற்சியில் நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி ஒரு சில சிம்மராசி என்பர்களுக்கு பார்த்திங்கன்னா நிர்வாகத்தில் மேலதிகாரிகள் மூலிமா ஏதாவது ஒரு பாராட்டோ ஒரு நல்ல விஷயமும் இந்த காலகட்டத்தில் நடக்கும். ஏன்னா ஒரு சிலருக்கு மன உளைச்சலை நிறைய சந்திச்சுட்டு இருந்தீங்க. ஏன்னா கடந்த சில நாட்களாக ஏன் இவங்க இப்படி திட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி மன உளைச்சலை அதிகமாக சந்திச்சிருந்த நம்மளுடைய சிம்மராசி என்பர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகம் வாங்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். தொழிலில் வியாபாரத்தில் கூட கொஞ்சம் கூடுதலாக உழைப்பை போடுவீங்க. அந்த உழைப்புக்கேற்ற ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். பங்குதாரர்களால் அல்லது கூட்டாளர்களால் ஏதாவது ஒரு லாபம் இந்த காலகட்டத்தில் எக்ஸ்ட்ரா கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. வியாபாரத்தை கூட விரிவுபடுத்தினீங்க அப்படின்னா அதற்கு தேவையான வசதி வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். வங்கியிலே கூட கடன் உதவி கேட்டிருப்பீங்க, அது கொஞ்சம் தாமதமாகவே எடுத்திருக்கும். ஆனால் வியாபாரத்தை விரிவுபடுத்தினோடனே அந்த வங்கியில் கேட்ட பணம் டக்குன்னு கிடைக்கும். அந்த அளவுக்கு கிரக அமைப்புகள் நம்மளுடைய சிம்மராசி என்பவர்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய நம்மளுடைய சிம்மராசி பெண்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியான தருணம் இது அப்படின்னு சொல்லலாம்.
என்ன ஒன்று குடும்ப பொறுப்பெல்லாம் உங்ககிட்ட வரும். அதுதான் இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சியான தருணம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில சிரமங்கள் இருந்தாலும் ஆனால் அந்த முழு பொறுப்பையும் நீங்கள் எடுத்துக்கிட்டு செய்கிறீங்க இல்லையா, அது உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். சிம்மம் அப்படின்னாவே பொதுவாகவே குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய அந்த பொறுப்பு உங்ககிட்ட வரும். ஆனால் ஒரு சில பொறுப்புகள் உங்ககிட்ட வராமல் வந்திருக்கும். அந்த முக்கியமான பொறுப்பு உங்ககிட்ட வரும்போது உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க கூட உங்களுக்கு உதவிகரமாக இந்த காலகட்டத்தில் இருப்பாங்க. உங்களுடைய செயல்திறன்களை பார்த்து அவங்க பாராட்டக்கூடிய யோகம்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய சிம்மராசி பெண்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். என்ன ஒன்று வேலை பளு தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மற்றபடி வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான நாட்களாக நம்மளுடைய சிம்மராசி பெண்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். வருகின்ற நாட்களில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20, 21, 22ஆம் தேதியில் உங்களுக்கு சந்திராஷ்டமம். அன்றைய தினம் புதிய முயற்சி எதுலேயும் ஈடுபட வேண்டாம், கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6, 7. வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்பிகையை வழிபடுங்க, மகாவிஷ்ணு வழிபடுங்க. தினமுமே காலையில் எந்திரிச்ச உடனே உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் என்பதனால அவர் கும்பராசியில் பிரவேசிக்கக்கூடிய காலகட்டம் இந்த மாசி மாதம் என்பதனால தினமுமே காலையில் எந்திரிச்சா உடனடியாக நீங்கள் சூரியனை எந்திரிச்சு கைகூப்பி வணங்கிட்டு அன்றாட கடமைகளை செய்ய தொடங்குங்க. நீங்கள் எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும். முடிந்தால் புதன்கிழமை தோறும் விஷ்ணு சகஸ்கர நாமத்தை வாங்கி வீட்டில் பாராயணம் செஞ்சுட்டு வாங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். வியாழக்கிழமையில் குரு தட்சிணாமூர்த்திக்கு ஒரு நெய் தீபம் போட்டு அர்ச்சனை செய்து வழிபடுங்க. நல்ல மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். இந்த சிம்ம ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா சிம்ம ராசியில் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இது ஒரு யோகமான காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். என்ன ஒன்று உங்களுடைய செயல்பாட்டில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஜென்ம ராசிக்குள்ளே கேது இருக்கிறதுனால ஒரு பாடத்தை கற்றுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இருக்கும். பட்ட கஷ்டங்கள் என்றைக்கும் மறந்து போகாது இல்லையா, அந்த மாதிரி இந்த காலகட்டத்தில் நீங்கள் பட்ட கஷ்டங்கள்லாம் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி வரும். நம்ம இதனால் இவ்வளோ கஷ்டங்கள் பட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பாடங்களை இந்த காலகட்டத்தில் நீங்களே அனுபவித்து கற்றுக்குவீங்க. அது உங்களுக்கு அப்படியே நங்குற மாதிரி ஆள் மனதில் பதிஞ்சிடும். யாரையுமே இந்த காலகட்டத்தில் முழுமையாக நம்ப வேண்டாம். கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு விஷயத்துலையும் இறங்குங்க. எந்த ஒரு விஷயத்தில் இறங்குறதா இருந்தாலும் கேள்வி எழுப்பிட்டு இறங்குங்க. டக்குன்னு இறங்க வேண்டாம். தொழிலை ஆரம்பிக்க போகிறீங்க, இந்த தொழில் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு கூட்டாளர்கள் சொன்னால் இதில் வருமானம் வருமா வராதா அப்படிங்கிற கொஸ்டினை நீங்கள் கேட்டு அதற்கேற்ப ரிலேட்டடாக இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் அலசி ஆராய்ந்து அதுக்கப்புறம் இறங்குங்க. டக்குன்னு எந்த ஒரு விஷயத்துலையும் நீங்கள் இறங்க வேண்டாம் அப்படின்னே சொல்லலாம். புதிய நண்பர்களால் ஒரு சில சங்கடங்களை அப்பப்போ சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இந்த மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். சப்தமஸ்தானத்தில் ராகு இருக்கிறதுனால ஆசை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால் வீண் செலவுகள் வரும். ஆடம்பர பொருளெல்லாம் வாங்கணுங்கிற ஒரு எண்ணம் இந்த காலகட்டத்தில் வரும். நண்பர்களுக்கிடையே கொஞ்சம் விரிசல் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. மார்ச் 6 முதல் சனி பகவானும் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கிறதுனால மறைமுகமாக நிறைய எதிரிகள் உருவாகக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக செயல்படணும். ஆரோக்கிய ரீதியாக கூட சின்ன சின்ன தொந்தரவுகள் அப்பப்போ வந்துக்கிட்டே இருக்கும். கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு இடர்பாடு எதுவும் ஏற்படாது. அலுவலகத்தில் கூட கொஞ்சம் நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை, எதை எடுத்தாலும் ஒரு குற்றம் குறையாவே சொல்லுவாங்க. அது உங்களுக்கு கொஞ்சம் மனவேதனையை அதிகப்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். உடன் பணிபுரிபவங்க உங்களுக்கு பக்கபலமாக நிற்காம இவங்க தான் அப்படிங்கிற மாதிரி காரணம் காட்டி விட்டுருவாங்க. இந்த காலகட்டத்தில் குழப்பங்களும் மனநிலையும் கொஞ்சம் கரெக்டாக இருக்காது. மனதில் ஒரு குழப்பமான நிலை இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. மார்ச் 3 வரை சுக்கிரன் சப்தமஸ்தானத்தில் இருக்கிறது ஓரளவுக்கு சாதகமான பலன் தான். இருந்தாலும் சின்ன சின்ன சிக்கல்கள் வரும். போராடி வெல்லக்கூடிய அமைப்பு தான் அப்படின்னே சொல்லலாம். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா மாதம் முழுவதும் சப்தமஸ்தானத்தில் சூரியன் இருக்கிறதுனால எதிர்பார்ப்புகள் எல்லாமே கொஞ்சம் இழுபறியாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான். ஒரு சிலருக்கு இடம் விட்டு இடம் மாறுதல் ஏற்படும். வேலை காரணமாக ஏதாவது ஊர் விட்டு ஊர் குடிபெயரக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். தொழிலில் சின்ன சின்ன மாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். புதிய முயற்சி எல்லாமே கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும். புதுசாக ஒரு தொழிலோ வியாபாரமோ செய்ய போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருங்க. மார்ச் 6 வரையிலுமே கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். சனி பயிற்சிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா எதிர்பாராமல் சின்ன சின்ன மாற்றங்களை நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. தேவையில்லாத விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் தலையிட வேண்டாம். கொஞ்சம் கவனமாக இருங்க. பிப்ரவரி 21 முதலே பார்த்திங்கன்னா செவ்வாய் சாதகமாக இருக்கிற சொத்து வீண் வம்பு வழக்கு இதெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு சாதகமாக
சாதகமாக இருக்கும். ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன பாதிப்புகள் வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு இடர்பாடு எதுவும் ஏற்படாது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா சூரியன், ராகு, செவ்வாய் இந்த 3 கிரகங்களுடைய கூட்டு சேர்க்கை இருக்கிறதுனால எவ்வளோ நெருக்கடிகள் வந்தாலும் ஓரளவுக்கு சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். புதிய நண்பர்கிட்ட பேசும்போதும் பழகும்போது மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு பிப்ரவரி 21, 22ஆம் தேதியில் சந்திராஷ்டமம், கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். மகாலட்சுமி தாயார் வழிபாடு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கு. ராசிக்குள்ளே கேது இருக்கிறதுனால மனக்குழப்பம் கொஞ்சம் அதிகமாகும். குறிப்பாக புதிய நபர்களால் ஏதாவது சின்ன சின்ன சங்கடங்கள் வரதுக்கான சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருக்கிறது நல்லது. நாங்கள் சொன்ன பரிகாரங்களையும் செய்யுங்க. நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றி அமையும். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ.